ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் நம்ம பார்க்குறதுங்க பூண்டு ரசங்க. பூண்டு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பொரியட்டுங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரியுதுங்க. இப்போ அந்த பூண்டு ஒரு 5-6 பூண்டுங்க, ஒரு பச்சை மிளகாய் தட்டி வச்சுருக்கேங்க, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு ரசத்துக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்படி பண்ணி போட்டோம்னா இதை நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ அப்படியே பெருங்காயத்தூள் போட்டுடலாங்க. நல்லா வதக்கலாங்க. அப்படி மல்லி கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. இதையும் அப்படியே கொஞ்சம் வதக்கி விடலாங்க. ஆப்பிள் தக்காளி 3 எடுத்துக்கிட்டுங்க, ஒரு துண்டு புளி எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க பூண்டு ரசத்துக்கு. இப்படி பண்ணி போட்டால் தாங்க பூண்டு ரசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ ரசப்பொடி போட்டுக்கலாங்க. இது ரசப்பொடி நான் வீட்லேயே ரெடி பண்ணதுங்க. என் சேனலில் நான் போட்டிருக்கேங்க, பாருங்கள். ரசப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்போ பூண்டு ரசம் சூப்பராக இருக்குங்க. இப்போ உப்புங்க, நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. கரும்பு சர்க்கரைங்க ஒரு 1/4 டீஸ்பூனுங்க போட்டால் அந்த ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா நுரக்கட்டி வரட்டுங்க. பூண்டும் பச்சை மிளகாய் தட்டி போட்டிருக்கிறதுனால இந்த ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சளியெல்லாம் பிடிச்சிருந்தாக்கா உடனே ரொம்ப சீக்கிரமாக குணமாயிருங்க. இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். ரசம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. சூடாக சாப்பாடு வச்சுட்டுங்க இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்லாங்க. அப்பளம் வச்சுக்கலாங்க. உருளைக்கிழங்கு வறுவல், மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் எது வேணால் வச்சுக்கலாங்க கூட. அவ்வளோ எம்மியாக நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ கொதி வரப்போகுதுங்க. கொதி வந்த உடனே நம்ம ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுங்க. லைட்டாக இப்படி பாருங்கள், நுரக்கட்டுது பாருங்கள். இப்படி லைட்டாக நுரக்கட்டும் போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. பாருங்கள், லைட்டாக கொதி வருதுங்க. இப்படி கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கரும்பு சக்கரை போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த ரசத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.